சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு நான் என்னையே அறியாம அழுதுட்டேன். என் கண்ணு நான் கண்ணீரை பார்த்த மலர், அதுக்கு காரணம் நீதான். உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஆனா உன்னை காணும் தெரிஞ்சதுல இருந்தே எங்க ஒருவேளை உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேதனையில உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருந்த மலர். என் வாழ்க்கையில நீ ரொம்ப ஸ்பெஷல் மலர். நீ எப்படின்னு கேக்குறியா? என்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் எந்த குறையும் இல்லாம வளர்ந்தேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் உன்னாலதான் எனக்கு கிடைச்சது மலர். நமக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் வரதுக்கு முன்னாடி நாம ஒன்னா இருந்தோம்ல, அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த நாட்கள். உன் கூட இருந்தப்போ என்ன நானே புதுசா உணர்ந்த மலர். ஆனா நான் செஞ்ச பாவமான்னு தெரியல, என் சந்தோஷத்தை நானே கெடுத்துக்கிட்டேன். ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்க மலர். இல்லனா அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பவும் நீ என் வாழ்க்கையில என் பொண்டாட்டிங்கிற உறவா நீயே கிடைச்சிருக்க மாட்டல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்ட மலர். இத்தனை நாளா நான் உன் மேல வச்சிருக்க காதல உனக்கு புரிய வைக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்க மலர். ஆனா இன்னைக்குதான் மலர் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நீ என் கூடவே வாழணும், என் கூடவே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு உன்னை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்த இன்னைக்குதான் நானே அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மலர். நான் இப்ப சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப கேக்குமா கேட்காதன்னு கூட எனக்கு தெரியல மலர். ஆனா எனக்கு உன்கிட்ட மனசுல உள்ள எல்லாத்தையும் பேசணும்னு தோணுது. மனசு விட்டு பேசணும். இதத்தான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்தே என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட கொட்டி தீர்த்தணும்னு நான் தவிச்சிட்டு இருந்த மலர். ஆனா நீதான் என் மேல இருந்த கோபத்துல என்ன உன்கிட்ட பேசவே விடல. அதனாலதான் நான் இப்ப பேசுறேன். ஆனா அதுல உன் தப்பு எதுவும் இல்ல மலர். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உன்னை அந்த அளவுக்கு மாத்தினதும் நான் தான். நான் செஞ்ச தப்புக்கு நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதே எனக்கு ஏதோ பெரிய தண்டனை கொடுத்த மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நீ செய்யாத ஒரு தப்புக்கு நான் எத்தனை நாளா உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்க மலர். நீ கிட்ட பேச வரும்போதெல்லாம் உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்திருப்ப. எனக்கு அதுக்கப்புறம் தான் மலர் எல்லாம் புரிஞ்சுது. எனக்கு தெரியும் இந்த காயம், இந்த வலியை விட நான் உன்னை வார்த்தையால நோகடிச்ச வலிதான் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா எதையுமே நான் என் மனசார தெரிஞ்செல்லாம் பண்ணல மலர். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மலர். நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு நீ எப்போ என்னை ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியல மலர். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்க போற அந்த தருணத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப சொல்ற மலர், எக்காரணத்தை கொண்டோ எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் மலர். ஏற்கனவே என் வாழ்நாள்ல பல நாள உன்னை புரிஞ்சுக்காம உன் கூட வாழ வேண்டிய என்னோட சந்தோஷமான நாட்களை நான் தொலைச்சிட்ட மலர். இதுக்கப்புறம் நான் என்னோட மிச்ச வாழ்க்கைய உன் கூட வாழணும் மலர். இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இத்தனை நாளா நான் உனக்கு கொடுக்காத அன்பையும் காதலையும் திகட்ட நான் உனக்கு கொடுக்கணும் மலர்.
அதே மாதிரி நீ உன்னோட அன்பையும் காதலையும் நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற மலர். கொடுப்பிய மலர்? சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். கொஞ்ச நேரம் வெளியில இருங்க சார். ஹலோ அர்ஜுன். தங்கச்சிமாவை தேடி போனீங்க, என்னப்பாச்சு? கிடைச்சாலா? நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம். ஆனா தங்கச்சிமா எங்கேயும் கிடைக்கலையே. அர்ஜுன், ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். மாமா மாமா பதறாதீங்க, நான் மலரை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க இருக்கா? இப்ப அவ என் கூட தான் இருக்கா. யாரும் பயப்படாதீங்க. அப்பாடா. அர்ஜுன், மலருக்கு எதுவும் ஆகல இல்ல? அவன் நல்லா தானே இருக்கா? ஒரு வாட்டி தங்கச்சி மாட்ட போன கூட நான் பேசிக்கிறேன். அப்பதான்ப்பா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கூட ப்ளீஸ். மாமா நீ டென்ஷன் ஆகாதீங்க, மலருக்கு எதுவும் இல்லை. நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன் மாமா. அப்புறம் பேசிக்கலாம். தங்கச்சிமாக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா. நான் இன்னொரு 1/2 மணி நேரத்துல மலர் கூட்டி வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லுங்க மலர் நல்லா தான் இருக்கா. நான் கொஞ்ச நேரத்துல அவளை கூட்டிட்டு வந்துடுவேன். சரி அர்ஜுன், ஓகே. தங்கச்சிமா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். வெரி குட் அர்ஜுன். சரிப்பா, நீ பாத்துக்கோ. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். சார், சிஸ்டர் மலருக்கு இப்போ எப்படி இருக்கு? சார், இந்த wounds எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவங்களுக்கு கட்டு போட்டிருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயம் கொஞ்சம் நல்லா ஆறிடும். இப்பதான் அவங்க மயக்க தெளிஞ்சு எழுந்திருச்சிருக்காங்க. அவங்க இப்ப கண்ணு முழிச்சிட்டாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பொறுமையா போய் பாருங்க சார். ரொம்ப நன்றி ஓகே சிஸ்டர். சார். மலர், இப்போ நீ ஓகே தானே?